மார்க்கண்டையன் வர்றாரு, வீறு கொண்டு வர்றாரு. ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லி காத்திருக்கோம். வாங்க. உங்களுடைய ரசிக பெருமக்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க. மோகனூரை சார்ந்த எனக்கும் என்ன ஆமாம் எனக்கும் திருதி ரவீஷ் ஜெயக்குமார் அவர்களுக்கும் உயிர் அவர் ஏங்க. அது மாதிரி அண்ணன் வந்துட்டார், சிறப்பு பண்ண போகிறாரு. படம் தெளிவாக இருக்குல்ல சார்? ஆனா பெண்ணுங்கிறது அது அப்புறம் சும்மா நசலாசன் பேசுறதுங்க. இருங்க சார். இருங்க சார். ஓகேவா? ஓகேவா? இப்போ வாருங்கள் வளருங்கள் ஜோதிடம் 8வது கருத்தரங்க கூட்டம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் இந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற எனது தோழரும் ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வழக்கத்தை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் காலையிலிருந்து இதுவரையிலும் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை நமக்கெல்லாம் வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றி. மேலும் இந்த கருத்தரங்கத்திலே சிறப்பாக கலந்து கொண்டு இந்த கருத்தரங்கத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட அறிஞர் மக்களுக்கும் நன்றி. மேலும் இந்த கருத்தரங்கத்திலே ஜோதிட ஆசானாக விளங்கி கொண்டிருக்கின்ற நமக்கெல்லாம் குருவாக இருக்கின்ற ஐயா சூரிய சுந்தரராஜன் அவர்களையும் இந்த நேரத்திலே அவருக்கு தனியாக ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பார்த்தால் மோகனன் அகத்திய ஜோதிட வித்யாலயத்தின் நிறுவனர் தோழர் ரவி ஜெயக்குமார் அவர்களையும் வருகிறவர்களை வளர்த்தி அவருக்கும் ஒரு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய அழைப்பிற்கிடங்க இங்கே வருகை புரிந்து மதுரையை பற்றியும் கரூரை பற்றியும் சிறப்பாக ஒரு கான்செப்டை கொடுத்து நமக்கு அந்த ஜோதிட கருத்துக்களை வலுவாக நமக்கு தெரிவித்த மேடம் வைரமணி அவர்களையும் வருகை வந்து வரவேற்று அவருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது ஜோதிடத்தில் திருமண பொருத்தங்கிறது ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஆகிப்போச்சு. பட்டிமன்றம்னு போட்டு ஒன்று நடத்தினா இதில் நட்சத்திர பொருத்தம் முக்கியமா இல்லை ஜாதக பொருத்தம் முக்கியமா? இதை விவாதத்துக்கு விட்டோம்னா அது எந்த பொருத்தம் நமக்கு கரெக்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ 2 விவாதம் வச்சுக்கலாம். இல்லை ஜாதக பொருத்தம் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா அதுலேயும் ஒரு பிரச்சனை வருது. நட்சத்திர பொருத்தம்னு சொல்லி பார்த்தோம்னா அதுலேயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. 10 பொருத்தம் பார்த்தோம் சார், கல்யாணம் பண்ண வருத்தத்தோடு முடிச்சதுக்கு திருமணங்கிறாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் என்னங்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்தேன், அது கிரகங்களுடைய நகர்வு சரியில்லாதனால வாழ்க்கை தடம்புரண்டு போச்சுங்கிறாங்க. அப்போ நாம் ஜோதிட விதியை எங்கே கொண்டு வைக்கிறது? எதனால் இந்த காரணமெல்லாம் நடக்குது திருமண பொருத்தத்தில் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு எந்த ஒரு ஜோதிட விதியும் உள்ளே புகுத்த முடியல. எந்த ஒரு இதையும் விதி விளக்காகவும் எடுத்துக்கிட்டு சொன்னோம்னா தப்பாக போகுது. அப்போ இன்னொருத்தர் என்னங்கிறாங்க, எந்த இதையும் நான் பார்க்கலைங்க, பார்த்தோம் பழகணும் பிடிச்சது கட்டிக்கிட்டோம் பிள்ளைக்கு 3 நல்லா தான் வாழ்க்கை ஓடுது, இதுக்கு போய் நம்ம என்ன சொல்கிறது? அப்போது இந்த ஜோதிட விதியை தாறுமாறாக விட்டுடலாமா? பார்த்தோம் பழகணும் நட்போம் அப்படிங்கிறது விட்டுறவும் முடியாது. நம்ம ஞானிகளும் பிரபஞ்சத்தில் இருக்கிற சித்தர்களும் வலியுறுத்துறது ஜாதகம். அவங்க ஒரு கான்செப்டை சொல்லி ஒரு பிரச்சனையை அங்கே உருவாக்கியிருக்காங்க. தினப்பொருத்தத்தை பாரு, ஆயுள் விருத்தி, கணப்பொருத்தத்தை பாரு, அவன் குலத்தை பாரு, வசிய பொருத்தத்தை பாரு, புத்திர தோசை புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரஜ்ஜு பொருத்தம் பாரு, மாங்கல்ய பொருத்தம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பொருத்தத்துக்கும் ஒரு நெறிமுறை வச்சுக்கிறாங்க வாழ்க்கையில். நாம் அதையும் பிடிச்சி தான் ஆகணும். அதே மாதிரி ஜாதக கட்டத்தையும் பார்த்தோம்னா இவ்வளவு 10 பொருத்தமும் பார்த்து ஜாதக பொருத்தம் பார்க்க தவறிட்டா நல்லாவே ஜாதக பொருத்தம் பார்த்துட்டோம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்லா தான் இருக்குது. ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் சேர்ந்தால் என்ன ஆகும்? செவ்வாய் புதனும் சேர்ந்து ஒரு 2 7 11 இருந்தால் என்ன ஆகும்?
அந்த வாழ்க்கை தலைமுறை போகுது. நாம் அதையும் கணக்கில் எடுத்துக்கணுமில்ல. ஆக ஜோதிட விதியை எப்படி பார்த்தாலும் திருமண பொருத்தத்தில் டக்குன்னு நமக்களால் ஒரு முடிவுக்கு வர முடியல. இப்போ திருமண பொருத்தம் பார்க்கணும்னா நாம் ஒரு ஜாதகம், ஒரு ஆணும் பெண்ணும் ஜாதகம் வருதுன்னு வைங்க, அது திருமண பொருத்தம் எவ்வளோ நேரத்தில் பார்ப்பீங்க? நீங்கள் சொல்லுங்கள் சார். நீங்கள் எந்த விதியை பார்த்து சொல்லுவீங்க? சரி. ஆ சரி, அப்புறம் திசா பொருத்தத்தில் என்ன பொருத்தம் எப்படி பார்ப்பீங்க? சரி, அதுக்கப்புறம் அது அவ்வளோதானா? ஜாதக கட்டம் பார்க்க மாட்டீங்க. சரி, சப்போஸ் அந்த இருங்க. சரி, இதை பார்த்தா இது திசா யோகி ரைட்டு. சரி, அந்த கான்செப்டுக்கு நீங்கள் திசா புத்தியை பார்த்து சொல்கிறீங்கன்னு வைங்க. சரி, அந்த குறிப்பிட்ட கால திசை காலப்பக்க திசை புத்தியை வந்து என்ன பண்ணுவீங்க? அது வாழ்க்கையை தலைமுறை போகிறாதா? அதை பார்க்கணுமா இல்லையா? புரட்டும். அதற்கு வந்து நீ அதையும் பார்க்கணும். ஆமாம். சொல்ல முடியுங்கிறது அப்போ 40 வயசுக்கு மேலே கலக்கிறதெல்லாம் அப்புறம். இப்போ நான் சொல்கிறது இந்த பிரச்சனை விடுங்க. நான் சொல்கிறது ஒரு 27 வயசில் உள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்க வேண்டிய பிரச்சனையை நான் பேசுகிறேன். 40 வயசு 50 வயசுக்கு கல்யாணம் பண்ண அப்புறம் நம்ம நான் சொல்கிறது ஜோதிட விதியை இப்படி பார்க்கணும்னு சொல்ல வரேன். சரி 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 ரைட், ஓகே. இப்போ திருமண பொருத்தத்தில் நாம் எப்படியும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஒரு திருமண பொருத்தம் நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நாளாவது வேணும், இல்லை ஒரு வாரமாவது வேணும். அந்த திசை புத்தி நல்லா இருக்கா, அந்த திசா புத்தியும் காலப்பகையில் வருதா, இல்லை அந்த புத்தி 6-8 பன்னெண்டாக்கா வருதா? அதாவது நான் ஒன்று எப்போவுமே சொல்லுவேன், திசை வந்து பல வருஷங்கள் நடக்கிறது, புத்தி 2-3 வருடங்கள் நடக்கிறது, அந்தரம் 1 மாதம் 30 நாள் நடக்கிறது திசா புத்தி கணக்கில். அந்த திசையில் நம்ம குறிக்க வேண்டியது அந்தரம் தான் பார்க்கணும், புத்தியை தான் பார்க்கணும். திசா வந்து எப்படி இருந்தாலும் அது இருக்கும். அது நமக்கு சாதகமான திசையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாதகமான பாதத்தை கொடுக்கும். அந்த புத்தி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் செயலை நடத்திவிடும். நாம் இதையும் பார்க்கணும், அந்தரத்தையும் பார்க்கணும் திருமணத்தில். அப்போது அதையும் பார்க்கணும். அதே மாதிரி நட்சத்திர பொருத்தத்தில் இந்த பொருத்தம் வருதான்னு பார்க்கணும். இப்போ 21 பொருத்தத்திலேருந்து கடைசியில் பார்த்தா 10 பொருத்தத்தில் வந்து நின்றுக்குச்சு. 10 பொருத்தம் வேண்டாம், இப்போ 5 பொருத்தம் போதும், தினகணம் ராசி ரஜ்ஜி யோகம் போதும் அப்படின்னு சொல்லி 5க்கு வந்தாச்சு. இப்போ அதுவும் வேண்டாம், ரஜ்ஜி இருந்தால் பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் பார்த்துட்டோம், பிடிச்சி போச்சு, மாப்பிள்ளையும் பொண்ணு பார்த்துக்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, கயிறு பொறுத்து இருக்குதா மட்டும் பாருங்கள். நீ வேறு எதையும் பார்க்க வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்துடுச்சு. இப்போ காலத்தினுடைய டெக்னாலஜியும் காலத்தினுடைய வளர்ச்சியும் அவங்களை எந்த பிரச்சனையும் செய்ய விட மாட்டேங்குது. எதுவுமே வேண்டாம், நான் நல்லா போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன், அதுதான் சொல்கிறேன். பார்த்தோம், பிடிச்சோம், பழகணும், கட்டிக்கிட்டோம், பிள்ளைக்கு 3, வாழ்க்கை நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. அப்புறம் இருக்கு ஜாதகம் பார்க்க சொல்கிறேன், நட்சத்திரத்தை பார்க்க சாரத்தை பார்க்க சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறோம். அப்போது இது எது வந்து போய் நிற்கிது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, திருமண பொறுத்த கான்செப்டில் பார்த்தோம்னா எவ்வளவோ விதி உள்ளே போகுது. அதெல்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா நாள் பத்தாது, வாரம் பத்தாது. இப்போது சுருக்கமாக ஒரு விதி, கயிறு பொருத்தம் முக்கியம் அப்படிங்கிறது ஒரு விதிக்கு வந்துட்டோம். அது ரஜ்ஜி பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்கணும் முடிவுக்கு வந்துட்டோம்னு வைங்க. இப்போது நட்சத்திரம் அசுவினி முதல் ரேவதி வரைக்கும் 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்தை 5 வகையாக பிரிச்சுக்கிறாங்க, ஓகேங்களா? ஒன்று சிரசு ரஜ்ஜு, கண்டரஜ்ஜு என்கிற கழுத்து ரஜ்ஜு, உதிர ரஜ்ஜு என்கிற வயிற்று ரஜ்ஜு, தொடை ரஜ்ஜு என்கிற ஊரு ரஜ்ஜு, பாதரஜ்ஜு. இந்த 5 வகையான பிரிவு ரஜ்ஜு பொருத்தத்தில் பிரிச்சிருக்கிறாங்க, புரியுதுங்களா? இதில் சிரசு ரஜ்ஜு அப்படிங்கிறது செவ்வாய்க்கு உண்டான 3 நட்சத்திரம் மட்டும்தான். ஏன் செவ்வாயை சிரசு ரஜ்ஜா கொடுத்தான்? காலப்பொருத்த அமைப்புப்படி நேசந்தான் தலை, அதுதான் செவ்வாய். அங்கே தான் 3 நட்சத்திரம் மட்டும்தான். அதுக்கு ஆரோகணமோ அவரோகணமோ கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று சிரசு. அதில் மிருகசீரத்துக்கு அவிட்டத்தை சேர்த்துனாலும் சரி,
சித்திரைக்கு அவிட்டத்தை சேர்த்துனாலும் சித்திரை மிருகசீடம் சேர்த்துனாலும் அது வந்து அவ்வளோ சுகப்படாது. ஒரே ரஜ்ஜு எதுவும் ஆகாது. அந்த வகையில் பார்த்தோம்னா கேதுக்கு புதன் ஆகாது, சுக்கிரனுக்கு சனி ஆகாது, சூரியனுக்கு குரு ஆகாது, சந்திரனுக்கு ராகு ஆகாது. அப்போ இது ஏறு வரிசை, இது ஒரே ரஜ்ஜு பிரிவில் வருது. இந்த ஒரே ரஜ்ஜு பிரிவில் திருமணம் நடத்தணும்னா அது என்ன பண்ணுது? சிரசு ரஜ்யத்தில் ஒரே ரஜ்ஜு திருமணம் நடத்தணும்னா கணவனுக்கு ஆகாது, புருஷ நாசம்னு சொல்லலாம் ஜாதகத்தில். கழுத்து ரஜ்ஜில் ஒரே ரஜ்ஜில் சேர்த்தனோம்னா மனைவிக்கு நாசங்கிறான். வயிற்று ரஜ்ஜில் ஒரே ரஜ்ஜில் சேர்த்தோம்னா புத்திர நாசம் அப்படிங்கிறான் பஞ்சாங்கத்தில். அதே மாதிரி ஊர் ரஜ்ஜு தொடர் ரஜ்ஜு ஒன்றா சேர்த்தணும் அப்படின்னா திரவிய நாசங்கிறான். பாதரஜ்ஜு ஒன்றா சேர்த்தனா பிரயாணத்தில் நாசம், திரவிய இது வெளிநாட்டு பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறது ஒரு நாள் சொல்கிறாங்க. இப்போ இந்த 5 பிரச்சனையில் ஒரே ரஜ்ஜில் சேர்த்துனா இந்த 5 பிரச்சனை வருது. சரி, சிரசு ரஜ்ஜில் கணவனுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டோம், புருஷன் நாசம்னு சொல்கிறாங்க பஞ்சாங்கத்தில். புருஷன் நாசமா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது புருஷன் நாசம் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி பார்க்கணும், ஆயுள் பாலனும் ஆயுள் தாளத்தை பார்க்கணும், அப்போ தான் அது நாசமடையும். இந்த விஷயத்தில் புருஷன் நாசம் அப்படிங்கிறத விட கணவனுக்கு ஆகாது என்கிற கான்செப்டுக்கு நான் வந்துட்டேன். அதனால் அது வந்து சிரசு ரஜ்ஜா இருந்து சேர்த்துனா புருஷன் செத்து போயிடுவானா, மாங்கல்யம் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடுவான்னு பயப்பட வேண்டாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சிரசு ரஜ்ஜுக்குன்னா கணவனுக்கு ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா இது 3 நட்சத்திரம், மிருகசீரிடம், சித்திராவிட்டம், செவ்வாய் நட்சத்திரம். இது 3 தலைமை நட்சத்திரம், ஒன்றுக்கொன்று ஈக்குவல் தலைமைக்கு இருக்கும். செவ்வாய் நட்சத்திரமும் அதே கான்செப்டில் இருக்கும், மிருகசீரிடமும் அதே கான்செப்டில் இருக்கும். ஏன்னா 2 ஈக்குவல் பவர். உனக்கு என்ன பவர் இருக்கோ அது எனக்கு அதே பவர் இருக்கும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் சொல்கிறத நீ கேளு. சிரசு ரஜ்ஜு அப்படிங்கிற பட்சத்தில் இதில் என்ன பண்ணுவான் இந்த கணவனானவன்? என்னடா மனைவி நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, எதை சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டியாக வர்றா, நம்மளை டாமினேட் பண்ணுறா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு குறுகிய மனப்பான்மையும் அந்த கணவனுக்கு வந்து சேரும். அது அவனுக்கு ஒரு தலைகுனிவை, ஒரு பாதிப்பை கொடுக்கிறதே. இந்த பிரச்சனை இருக்கும்போது அவனை பெற்ற பெற்றோர்களுக்கு அந்த பாதிப்பு வருகிறது. புரியுதா? சிரசு ரஜ்ஜுங்கிற பிரச்சனை கணவனுக்கு ஆகாதுங்கிறது அந்த கான்செப்ட். இப்போ 5 ரஜ்ஜுன்னு பிரிச்சிட்டோம். சிரசு ரஜ்ஜுக்கு மட்டும் 3 நட்சத்திரம் தான். கழுத்து ரஜ்ஜு என்கிற கண்டரஜுக்கு 6 நட்சத்திரம், சந்திரனுடைய 3 நட்சத்திரமும் ராகுவோடைய 3 நட்சத்திரமும். இப்போ அடுத்து இதுக்கு வருவோம். இப்போது கண்டரச்சு கழுத்து ரச்சு அப்படின்னா மனைவிக்கு நாசம். மனைவிக்கு நாசம்னு ஆகிறத விட மனைவிக்கு ஆகாதுன்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா சந்திரன் படிக்கிறது பெண்மையான கிரகம், அதை ஏன் கழுத்துக்கு கொண்டு அதை ரஜ்ஜை வச்சான்? ராகுங்கிறது ஒரு கிரகத்தை பிரம்மாண்டமாக செயல்படுத்துகிற கிரகம், அந்த ராகுங்கிறது அந்த சந்திரனை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம். அந்த 2 கிரகம் அங்கே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படிம்பாங்க. இவங்க பெண் நட்சத்திரங்களுக்கு அதிகாரம் ஆணவத்தை கொண்டு செலுத்த முடியாது அந்த இடத்துல. அப்போது அந்த இடத்துல சந்திரன் கொஞ்சம் வீக்கடைகிற சூழ்நிலை வருது. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா இதனால தான் பெண்களுக்கு கழுத்தில் முடிச்சிருக்காது, ஆண்களுக்கு கழுத்தில் முடிச்சிருக்கும். அந்த முடிச்சு தான் ராகு. பேசுகிற பெண்மை தான், அவங்க குரல் இனிமையாக இருக்கும், அவங்க சாந்தமானவங்க. அதை வந்து இந்த பாம்பு வந்து அந்த பல்வேறு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நான் சொல்கிறத தவிர நீ எதிர்த்து பேசக்கூடாது, எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீ செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டுத்திட்டம் விதிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ராகுக்கு வருது. அந்த ராகுக்கு வரும்போது அங்கே பெண்மை தோற்று விடுகிறது. அங்கே வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு கஷ்டத்தை சூழ்நிலை உருவாக்கக்கூடியது. அதனால தான் அந்த ராகு போய் கழுத்தை நெருக்கி பிடிப்பதனால் அந்த கண்டரச்சுக்கு சந்திரனையும் ராகுவையும் கொடுத்துருக்கிறார்கள். புரியுதுங்களா? ரைட். அடுத்த ரஜ்ஜு வயிற்று ரஜ்ஜு என்கிற உதிர ரஜ்ஜு, அதை நாதி ரஜ்ஜு அல்லது தொப்பு ரஜ்ஜு கூட சொல்லுவாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் வந்து சூரியன் நட்சத்திரம் 3 நட்சத்திரமும் அதுக்கப்புறம் குரு நட்சத்திரம் 3 நட்சத்திரம். இந்த வயிறு அப்படிங்கிற போது அது கர்ப்பத்தை உருவாக்குற பை, ஒரு குழந்தையை உருவாக்குறத வயிறு. புரியுதுங்களா? இப்போது இது 2 நட்சத்திரமும் உஷ்ண நட்சத்திரம், இது 2 நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரம். ஆண் நட்சத்திரம் 2 இருக்கும்போது அந்த இடத்துல தாம்பத்திய சுகத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ஒரு கிரகம் ஆண் நட்சத்திரமாக இருந்தால் ஒரு கிரகம் பெண் நட்சத்திரமாக இருந்தால் ஓரளவு செட்டில் ஆகும். ஆனால் இது ரெண்டுமே ஆண் நட்சத்திரமாக ஆண் கிரகமாக இருக்கிறதுனால தாம்பத்திய ஈடுபாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே வேளையில் அந்த அளவுக்கு இருக்கும்போது இது என்ன பண்ணும், இந்த உஷ்ண கிரகம் என்ன பண்ணும், அந்த வயிற்றில் உருவாக கருவை கலைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அங்கே உருவாகும். ஒரு கர்ப்பஸ்திரி ஒருத்தர் மாசமாக இருக்கும்போது பப்பாளி பழத்தை சாப்பிடாதேன்பாங்க. ஏன்? பப்பாளி பழம் சூடு, அதை கரைச்சிரும் அப்படிங்கிற அளவுக்கு அதை கலைச்சிருவாங்க, சாப்பிடக்கூடாதும்பாங்க. அப்போ இந்த வயிற்றுரட்டில் கர்ப்பப்பை கர்ப்பச்சிதைவு கோளாறு நடக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 லட்சத்தையும் சேர்த்துனா புத்திர நாசம்னாங்க. புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரைட், ஓகே. அதுக்கு அடுத்தது சுக்கிர நட்சத்திரமும் சனி நட்சத்திரமும் உள்ள என்ன நட்சத்திரம்? தொடை நட்சத்திரம் என்கிற ஊர் நட்சத்திரம். ஓகேவா? இது 2 நட்சத்திரங்களும் எதிரெதிர் கான்செப்டுக்கு உடையது. சனி எப்பவும் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள வருமானத்தை நம்பி பிழைக்கணும். அழுக்கு துணி அழுக்கு இடம், நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டால் போதும்னு நினைக்கிறவங்க சனி. ஏன்னா சனி மந்தகாரகன், அது செலவு அதிகமாக விரும்பாத காரகன். ஆனால் ஆப்போசிட்டான காரன் சுக்கிரன் என்னாகும், நான் ஆடம்பரமாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும், மற்றவங்க மாடி வீடு கட்டினா நாமளும் மாடி வீடு கட்டினேன், மற்ற பொண்டாட்டி பக்கத்து வீட்டில் இருக்கிறதா பட்டு புடவை கட்டினா நாமளும் பட்டு புடவை கட்டினேன், மற்ற வீட்டில் பிரித்து வாங்கினா நாமளும் பிரித்து வாங்கணும். இதெல்லாம் சொல்லி சொல்லி அவனை புரிஞ்சுக்கான என்ன பண்ணுவான், கண்ட கடனை வாங்கி விட்டு இஎம்ஐ ஏற்றி விட்டுருவான். அப்போ இருக்கும்போது அந்த இடத்துல கணவனுடைய பிரச்சனை ரொம்ப ஒரு பிரச்சனையாக வருது. இந்த 2 கான்செப்டும் சரியாகுது. நாம் அவன் என்ன தான் சொன்னால் கூட, அந்த கணவன் சனி நட்சத்திர கணவன் நிற்சிருந்தாலும் அவன் என்ன தான் சொன்னால் கூட இது கேட்கறதுக்கு முடியாது. ஏன்னா இது ஆடம்பரத்தை விரும்புவது, அது விரும்பாது. அப்போ இந்த பொண்ணு அவளை நீ என்ன எதை கேட்டாலும் செஞ்சு தர மாட்டேங்கிற, எதை போனாலும் வாங்கி தர மாட்டேங்கிற, எதை செஞ்சாலும் பண்ண மாட்டேங்கிற, உங்களோட எப்படி வாழ்க்கையை நடத்துறது? இப்படி இருக்கிறதுக்கு தான் அந்த 7 நட்சத்திரமும் 2 சேர்த்துனா பிரச்சனை வரும் கடவுள் கணக்கில். செல்வ நாசங்கிறது அதுதான். அவன் பண்ணுற செல்வத்தை சம்பாதிக்கிற செல்வத்துக்கிட்ட கட்டுக்கடைக்கு கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த செல்வத்தையே பாதிக்கிறதுக்கு வந்தால் அதுதான் இந்த தொடை லட்சம் ஊர் லட்சத்தில் அந்த 2 நட்சத்திரம் சேர்த்துனா செல்வ நாசம் அப்படிங்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிற கான்செப்டு? ரைட். கடைசியில் பாதரஜ்ஜு அப்படிங்கிறது கேதுனுடைய 3 நட்சத்திரமும் புதனுடைய 3 நட்சத்திரமும். ஓகேங்களா? இது 2 நட்சத்திரமும் அழிகிரக நட்சத்திரம். புரியுதுங்களா? இது 2 கிரகமும் கிரக நட்சத்திரம். இது 2மே என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, ஆன்மீகத்தில் தான் ஈடுபாடு கொஞ்சம் இழுத்துட்டு போகுமே தவிர குடும்ப வாழ்க்கைக்கு அவ்வளவு ஒத்து வரும், ஆனால் ஒத்து வராது. இந்த வடிவு சொல்லுவானே வரும் வராதுங்கிற மாதிரி வரும், ஆனால் அது பிரிஞ்சு போக மாட்டாங்க யாரும். இந்த 5 ரஜ்ஜில் சேர்த்துட்டா பிரிஞ்சு போக மாட்டாங்க, எதையும் சொல்ல மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு போராட்டமான வாழ்க்கை. இது என்ன அது அப்படின்னா, தேசாந்திரம் அப்படின்னு போகிறதுக்காக காதரச்சு சொல்கிறான். ஒரே ரச்சுக்கு தேசாந்திரம்ங்கிறான். இது என்ன பண்ணும் அப்படின்னோம்னா, கணவன் வெளியூரில் இருப்பான், பொண்ணு உள்ளூரில் இருக்கும். வெளியூரில் நல்ல மாப்பிள்ளை கிடச்சிட்டா நல்ல சம்பாத்தியம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது, பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்கிறாங்க, என் பொண்ணை கட்டியே கொடுத்துட்றேன், எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், நல்லா வாழ்வான்னு சொல்லுவாங்க. அவன் வெளிநாடு போனவன் அங்கே உத்தியோகம் பார்க்குறான். அவன் அங்கேருந்து 1 மாதத்துக்கு ஒரு தடவை வருவான். 1 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்கும்? இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி தனியாக இருக்கிறதுக்கு சங்கடம். இந்த பொண்ணு கணவரோட பெற்றோரோட இருக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். நல்லது கெட்டது புருஷனோட சொல்லாம தவிர மாமனார் பையனோட சொல்ல முடியுமா? அப்போ என்ன ஒரு சூழல் வரும்? இந்த பொண்ணு தாய் வீட்டுக்கு வரணும், வாழா வெட்டியாக வராது, வாழுகின்ற வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு வந்துடும். புரியுதா? இந்த விஷயத்தை தான் இந்த தேசாந்திர பயணம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, இது கொடுத்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாதரஜ்ஜு. அதனால் ஒரே ரஜ்ஜு உள்ள பிரிவுகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்த்தக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ இதை மாற்றி சேர்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை வராது. சந்திரனுக்கு சூரியனை சேர்த்துங்க, சுக்கிரனுக்கு குருவை சேர்த்துங்க, இதுக்கு கேதுவுக்கு இதை சூரியனை சேர்த்துங்க, சந்திரனை சேர்த்துங்க. மாற்றி சேர்த்துனா ரஜ்ஜு பொருத்தம்
தட்டாது. புரியுதா? அதனால தான் ஒரே ரஜ்ஜில் சேர்த்தக்கூடாதுங்கிறான். ரஜ்ஜு மாறி இருக்கணும். மாறி இருந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரி, இப்படியே செஞ்சு இப்படி விட்டுடலாம்னா அதுக்கு ஒரு விதிவிலக்கு. இப்படியே செஞ்சு பார்த்தோம்னா இதை எப்படித்தான் நம்ம அதை தீர்மானிக்கிறது, அதை எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு விதிவிலக்கு இதில் இருக்குது. ஏறு ரச்சில் ஒன்றா ஒரே ரச்சா இருந்தால் அது பிரச்சனை. சரி, இப்படி இருக்கும்போது இதுக்கு ஒரு பிரச்சனை என்ன கொடுத்துருக்காருன்னா, ஆரோகணம் அவரோகணம்னு கொடுத்துருக்குறான். ஒரே ரஜ்ஜு பிரிவில் பெண்ணுக்கு ஆரோகண ரச்சா இருந்து ஆணுக்கு அதே அவரோகணம் நச்சா இருந்தால் சேர்த்தலாம். இப்போது கேதுவுக்கும் புதனுக்கும் இது ஏறு நட்சத்திரம். கேது கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் ஏறு நட்சத்திரம். ராகு ராகு இதுங்க ராகு குரு சனி புதன் அவரோகண நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை மாற்றி சேர்த்துனா தான் பிரச்சனை. பெண்ணுக்கு ஏறு நட்சத்திரமாக ஒரே ரஜ்ஜு பிரிவில் ஆணுக்கு இறங்கு நட்சத்திரம் இருந்ததுன்னா சேர்த்தலாம், வாழ்க்கை நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரோகண நட்சத்திரத்தை ஆணுக்கு பெண்ணுக்கு சேர்த்திட்டு அவரோகணத்தை பெண்ணுக்கு சேர்த்திட்டு ஆரோகணத்தை ஆணுக்கு சேர்த்துனீங்கன்னா பிரச்சனை தான். குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்காது. நான் சொல்கிற கருத்தை கேட்டுக்க, உள்வாங்கிக்க. ஆரோகண நட்சத்திரம் ஒரே ரஜ்ஜு பிரிவில் ஆரோகணம் பெண்ணுக்கு இருக்க வேண்டும், அவரோகணம் ஆணுக்கு இருக்க வேண்டும். அப்படின்னா அது சேர்த்திக்கலாம். அதில் திருமண வாழ்க்கையில் எந்த பந்தம் வராது. ஓகேவா? சரி, இப்படியும் சேர்த்தி பார்த்துடலாம். சரி, அப்படிங்கும்போது ஒரே ரஜ்ஜு பிரிவில் சேர்த்துறேன்னு சொல்கிறீங்கன்னு வைங்க. இப்போது அஸ்வினி இதில் எங்கே இருக்கார்? மேசத்தில் இருக்கிறார். அதே மகன் எங்கே இருக்கார்? சிம்மத்தில் இருக்கிறார். அப்போ சிம்மத்தில் இருக்கிற சூரியனும் சந்திர செவ்வாயும் நட்பு கிரகங்களாக போகுது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தலாம்ங்கிறது ஒரு விதி இருக்குது. இப்போ புரியுதா? அதுவும் ரெண்டையும் சேர்த்தலாங்கிறது ஒரு விதி இருக்குது. அதாவது திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி சேர்த்தலாம், இப்படி இருக்கலாம், இப்படி போகலான்னு நம்மளே அனுமானம் பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனையை நம்ம முடித்தோம்னா அதில் ஏதோ ஒரு விதிவிலக்கை அதை தலை தாமத்தை கொடுக்குது. ஒரு பிரச்சனையை திருமண வாழ்க்கையில் கொடுக்குது. அதனால் நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது கண்டிப்பாக முக்கியம். அதை விட ஜாதக பொருத்தம் பார்க்கறது அதை விட முக்கியம். எந்தவித பொருத்தமும் பார்க்காம திருமணம் பண்ணுறது அதுவும் ஒரு விதத்தில் வருது. ஆக நம்ம இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ நம்ம நட்சத்திரத்தையும் பார்க்காம இருக்க முடியாது, ஜாதகத்தையும் பார்க்காம இருக்க முடியாது. ஓடி போய் காதல் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு பெற்றோர்கள் ஆதரவு கிடைக்காது. இவங்கெல்லாம் பெற்றோர் ஆதரவு பட்டு கல்யாணம் பண்ணவங்க பெற்றோருக்கு கட்டுப்பட்டு அந்த ஒரு பேச்சுக்காக பெற்றோர்கள் சொல்கிறாங்கன்னு கட்டுப்பட்டு வாழ்க்கையில் சின்ன சிக்கல் இருந்தாலும் அதை சரி கட்டி போயிடுவாங்க. இதாவது அரேஞ்சர் திருமணத்தில். ஆனால் காதல் திருமணத்தில் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த பையன் நல்லா சம்பாரித்து நல்லா வாழ்க்கை நடத்துறான்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அவன் அதே வருமானத்தை கம்மி பண்ணிட்டான்னா அவன் அவங்ககிட்ட வாழ மாட்டான், ஓடி வந்துடுவான். ஏன்னா அது பெற்றோர் ஆதரவு கிடைக்காது, அது தறி கட்டின மாதிரி ஓடிடும். அதையும் நாம் அனுமதிக்க முடியாது. ஆக ஜோதிட விதத்தில் எந்த விதத்துலேயும் நம்மளால் முடிஞ்ச விதியை நாம் சேர்ப்போம். இப்போ ஒரு திருமணம் முடிஞ்சுது, நட்சத்திரம் பார்த்தாங்க, ஜாதக பொருத்தம் பார்த்தாங்க. நீங்கள் சொல்லி தானே நான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு இது மாதிரி ஆகிப்போச்சே, என்ன பண்ணுறது அப்படின்னு ஜோதிடத்தை போய் கேட்டாங்கன்னு வைங்க. கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்? நான் எல்லாம் தான் செஞ்சு கொடுத்தேன், அதுக்கு என்னம்மா பண்ணுறது, விதி மேலே போட்டுருவார். ஆண்டவன் செயலில் அப்படி ஆகிப்போச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டு ஆஸ்பத்திரியில் சேர்றான். ஆஸ்பத்திரியில் சேர்ந்தால் அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் பொழைச்சிக்க வாங்குறாங்க. சரி, நீ எப்படியாவது பொழைக்க வைங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நாங்கள் தர்றோம், முதல்ல பேஷண்ட்டாக பொழைக்க வைங்கிறாங்க பாதிக்கப்பட்டவங்க. சரி அப்படின்னு போய் இவர் என்னென்னமோ ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு வெளியே கண்ணாடி கட்டிக்கிட்டு, ஐ ஆம் வெரி சாரிங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அது முடியலைங்க. நான் எவ்வளவோ முயற்சி பார்த்தேன், முடியலைங்க. அது ஆண்டவனுக்கு இன்றைக்கி உயிர் போகணுன்னு இருக்குது, அது முடிச்சிட்டாருங்க. அப்படிங்கும்போது இந்த ஜாதகம் நமக்கு எங்கே வருது, நிற்கிது, எங்கே நிற்கிது? பலத்தோட
பிரபஞ்சம்தான் அனுபவிக்கணும். ஒரு கிரகத்தில் ஒரு பொருத்தத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பார்க்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவு நட்சத்திர பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் மனப்பொருத்தமும் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிடலாம். அதில் ஒன்றும் நாம் சொய்வடைக்க முடியாது. ஆனால் பிரபஞ்சம் நமக்கு என்ன விதிக்குது? ஜாதக கட்டங்கள் நம்ம முன்னாடி செஞ்ச கர்ம வினை, முன்னோர்கள் செஞ்ச கர்ம வினை, நாம் முன்பிறவியில் செய்த கர்ம வினை, அந்த பாதிப்பு அதிகமாக இருந்தால் ஜாதக கட்டங்கள் கிரகங்கள் தடுமாறும், சாதகமாக அமையாது. சாதகமாக அமையணும் அப்படின்னோம்னா முன்னோர்களும் நாமும் போன பிறவியில் புண்ணியம் செஞ்சுருக்கணும். அப்படி புண்ணியம் இருந்தோம்னா இந்த காலத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சுக்கிற ஜாதக கட்டம் சாதகமாக வரும். அதுதான் ஒரு திருமணத்தை சரியான முறையில் வழி நடத்தும். கிரக அமைப்புக்கு பிறகு கிரக கோள்களின் கோலாட்டத்துக்கு மிஞ்சிய எந்த வேலையும் நடக்காது. நீங்கள் எவ்வளவு தான் பொருத்தம் பார்த்து தேய்ச்சி வச்சாலும், எவ்வளவு தான் ஜாதகத்தை பொறுத்த இழைச்சி வச்சாலும், சுக்கிரன் சேர்ந்தாலும் சரி, புதன் செவ்வாய் சேர்ந்தாலும் சரி, 1க்கு 5 உடையும் 9லேயே இருந்தாலும் சரி, 2 6 8 10 உடையும் 10ல் இருந்தாலும் சரி, 6க்கு இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் சேர்த்துனீங்கன்னா பூர்வ புண்ணிய ஜென்மம் என்ன சொல்லுதோ அதுதான் அந்த கிரகம் நடத்தும். அந்த கிரகத்தின் வழி தான் அந்த குடும்பம், அந்த திருமண வாழ்க்கை நன்றாக அமையும். இது தான் அதை பிரபஞ்சமும் சொல்லுது. நாமளும் அதைத்தான் செஞ்சாகணும். ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு திருமண பந்தத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா முற்பிறவியில் நாம் செய்த பாவம் அது இந்த பதத்தில் நம்ம பையனுக்கோ பிள்ளைக்கோ பாதிக்குது. அது இனிமேலும் வளரக்கூடாது அப்படின்னா நாம் இந்த பிறவியில் முன்ஜென்ம கர்மாவை போக்கணும். அதே மாதிரி இந்த ஜென்ம கர்மாவை சேர்த்தக்கூடாது. இதை குறைக்கணும், அதை கூட்டணும். ஒரு கான்செப்ட் கணக்கில் வந்தால் ஒன்று ஏறுங்க ஒன்று இறங்க, அதை கான்செப்ட் பண்ணணும். அந்த சமநிலையை நாம் கொண்டு வரணும். நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தரணும். நாம் இப்படி மனசார யாருக்கும் வஞ்சம் பண்ணாதே, நெஞ்சார யாருக்கும் துரோகம் பண்ணாதே, யாருடைய பேச்சுக்கும் ஆளாகாமல் இரு, ஒருத்தர் கூட சுடுசொல் சொல்லாதே, எல்லாத்துக்கிட்டையும் நண்பர்களாக பழகு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லி வளர்த்தணும். அப்படி வளர்த்தணும் அப்படின்னோம்னா நம்ம தாய் தந்தை நமக்கு நல்ல வழி காட்டுறாங்க அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே அந்த குழந்தைகளுக்கு அந்த பக்குவம் வந்துடும். அப்படி பக்குவம் பண்ணும்போது ஒரு தவறு செய்யும் போது அந்த நிகழ்வு அந்த இடத்துல சுட்டி காட்டும். நம்ம கர்மா அதிகமாகுது அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டும். இந்த விஷயத்தில் இதில் என்ன பண்ணணும்னா நாம் இந்த கர்மாவை ஒழிக்கணும். அப்போ முன்ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணியிருக்கிறோம் அப்படின்னம்னா அதிகப்படியான கர்மா எங்கே கூடுதுன்னா சஞ்சித கர்மாவில் கூடுது. சஞ்சித கர்மா 3 விதமான கர்மா சஞ்சித கர்மா, பிராத்த கர்மா, கிரியமான கர்மா, இல்லை ஆகாமிய கர்மா. 3 கர்மந்தான் நமக்கு முன்ன நிற்குது. இந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது என்னன்னா முற்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்கள், நாம் முற்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியங்கள் எல்லாம் சேர்த்து டெபாசிட் ஆகிறது தான் சஞ்சித கர்மா. மொத்த மூட்டை. அந்த மூட்டையில் அவங்கள் செஞ்ச புண்ணியம், நாம் முற்பிறவியில் செஞ்ச புண்ணியம் போக மீதி இருக்கிறத தூக்கிட்டு வர்றது தான் இந்த கர்மா பிராத்த கர்மா. புரியுதுங்களா? பிராத்த கர்மாவில் முன்ஜென்ம கர்மா கழிஞ்சது போக மீதியை நாம் அனுபவிக்கக்கூடிய கர்மா இந்த ஜென்மம் நம்ம தலையில் கட்டுறாங்க. இந்த ஜென்மாவை கட்டும்போது முற்பிறவியோட அந்த சஞ்சித கர்மா முடித்ததுக்கப்புறம் ஒரு சஞ்சித கர்மா பாக்கி இருந்ததுன்னு சொன்னால் இந்த பிறவியில் எவன ஒருவன் திருமணத்தின் போது அக்னியை வளம் வந்தானோ அந்த சஞ்சித கர்மா க்ளோஸ் ஆகிடும். இந்த பிறவியில் சஞ்சித கர்மா பெண்டிங் இருந்து அந்த ஆண்மகனோ பெண்மகனோ கர்மா அதிகமாக இருந்து சஞ்சித கர்மா நிவர்த்தி ஆகணும்னா திருமணத்தில் இருக்கிற அக்னி நட்சத்திரத்தை, அக்னி கிரகத்தை, அதாவது அக்னியை சுற்றி வந்தால் சஞ்சித கர்மா க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அந்த கொண்டு வந்த பிராத்த கர்மா இருக்குல்ல, நமக்கு பாக்கி அனுபவிக்கணுமில்ல, அதைத்தான் இந்த கர்மத்தில் அனுபவிக்கிறோம். அதை நாம் அந்த கர்மாவை க்ளோஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நாம் இன்னும் 2 கர்மா சேர்த்திக்கிறது, வேணும்னே கண்ட கொண்ட பேச்சை வாங்கிறது, வேணும்னே ஆகாத செயலை செய்கிறது. ஒரு மனிதன் அதாவது பிரபஞ்சத்தில் கொடுக்குற உயிரினங்களை எக்காரணத்தை கொண்டு மனிதன் அழிக்கிறதுக்குள்ள சக்தி இல்லை. பிரபஞ்சம் கொடுத்த உயிரை பிரபஞ்சம் தான் எடுக்கணும். ஒரு மனிதனை அதிகமாக அவனை கொல்றதோ அவனுக்கு துரோகம் பண்ணுறதோ எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த விஷயம் பிராத்த கர்மாவோட நாம் நடைமுறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொன்றையும்.
அதாவது நமக்கு தெரிஞ்சே நம்ம வஞ்சகம் பண்ணுறது, நமக்கு தெரிஞ்சே நம்ம ஒரு தீமையான செயலை செய்கிறது. இந்த மாதிரி செயல் செல்லும்போது அந்த பிரார்த்த கர்மாவோட இந்த கர்மா சேர்ந்துக்குது. அப்போ மொத்த கர்மாவும் எங்கே வந்து இது நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு வருது. நாம் பெற்ற பிள்ளைகள் நம்ம சேர்த்து வச்ச கர்மா வந்து அங்கே சஞ்சித கர்மாவும் உருவாகுது. அந்த சஞ்சித கர்மாவனுடைய நாம் அனுபவிச்சது போக மீதி இருக்கிறது நம்ம பையன் டெபாசிட்டில் தூக்கிட்டு வரலாம் பிரார்த்த கர்மாவில். புரியுதா? இது இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால நாம் இந்த தலைமுறையில் எந்த உயிரினங்களுக்கு தீங்கு நினைக்கக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு மனிதனுக்கோ ஒரு வாழ்வுக்கோ நம்ம சகோதர முறைகளை பாவிக்கணும். அவங்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடாது. தோஷம் கர்மம் எதில் விளையுது அப்படின்னா, ஒரு செயலை தீமையாக செய்யும் போதும் நன்மையாக செய்யும் போதும் கர்மம் அதிகமாகுது, புண்ணியம் சேருது. அப்படிங்கும்போது தோஷத்தில் எது அதிகம் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பசுவை கொள்வது ஒரு தோஷம். அதாவது ஒரு பெண்ணை ஏமாற்றி திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறது, அதில் ஒரு தோஷம் வருது. அப்புறம் குருவுக்கு நாம் செய்ய வேண்டிய பாடம் சொல்லி கொடுத்த குருவுக்கு நாம் செய்யக்கூடிய முறையான தட்சணையை கொடுக்காதனால குருவின் சாபம் நமக்கு வருது. அப்புறம் பெற்றோர்களுக்கு நாம் எந்த விதத்திலையும் நாம் செய்ய வேண்டிய செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பெற்றோர்களை கடைசியில் முதியோர் காலத்தில் கொண்டு முதியோர் இடத்துல விட்டுட்டு நீ உன் பொண்டாட்டி பிள்ளைகளோட வாழ்ந்தீங்கன்னா அந்த பெற்றோர் சாபம் உன்னை தாக்குது. இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒவ்வொரு சாபம் நமக்கு ஏறும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா நமக்கு தோஷமாக வந்துடுது. இந்த தோஷம் ராமாயணத்தில் ராமருக்கு உண்டாச்சு. ராமருக்கு ஏன் உண்டாச்சு அப்படின்னம்னா, ஒரு பிராமணருக்கு ஒரு தோஷத்தை கொடுத்தோம்னா அதுதான் குலதெய்வ சாபத்தை விட அதிகமான தோஷம். குலதெய்வ சாபத்தை விட கொடுமையான தோஷம் ஒரு பாவங்கிறது பிராமண தோஷம். பிராமணர்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம முறையாக செய்யணும். அந்த செய்யலை அப்படிங்கும் போது பிராமண தோஷம் நம்ம குலதெய்வ சாபத்தை விட அதிகமாக இருக்கும். அது ஏன் வந்தது அப்படின்னா, ராமனுக்கு அதுதான் வந்துச்சு. ராமதாவதாரத்தில் ராமன் பல்வேறு உயிர்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அது எடுத்தால் தான் அந்த நரக வாழ்க்கையில் நரக வாழ்க்கையிலேருந்து மனிதரை காப்பாற்றப்படுகிற சூழ்நிலையில் வந்துச்சு. ஏகப்பட்ட உயிர்களை அவன் கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இதற்கிடையில் என்ன ஆச்சுன்னா, சிவனுடைய ஆசி பெற்று எனக்கு எந்த பங்கமும் ஆயுள் பங்கம் வரக்கூடாது அப்படின்னு தீவிர பக்தியை சிவனுடைய சக்தியை அவன் அனுசரித்து அந்த இது அர்ஜுனன் யார் ராமாயணத்தில்? துரியோதனன். அது யார் சார் ராமாயணத்தில்? ராவணன். சாரி ராவணன் வந்து சிவபக்தன். அந்த சிவபக்தன் வந்து அவன் என்னங்கிற ஈஸ்வரன்கிட்ட அந்த ராவணன் வந்து எனக்கு என்னைக்கு அழிவு வரக்கூடாது, எந்த உயிரினாலும் எனக்கு அழிவு வரக்கூடாதுன்னு வேண்டி சாமம் வணங்கவன். அப்படி அவர் வந்து சுத்த பிராமணர் ராவணன். அந்த ராவணனை இவன் வதைச்சதுனால பிராமண தோஷம் வந்துருச்சு. இந்த பிராமண தோஷம் எல்லாம் ஒட்டுமொத்த தோஷத்தை விட முக்கியமான இந்த அழகர தோஷம் பிரம்மகத்தி தோஷம். பிரம்மகத்தி தோஷம்தான் எல்லா தோஷையும் உள்ளடக்கிற தோஷம். இந்த உள்ளடக்கிற தோஷத்துக்கு நாம் என்ன பரிகாரம் பண்ணணும், பிரம்மகத்தி தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற போது பார்த்தோம்னா, ராமாயணத்தில் ராமாயணம் ராமர் தனக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சுங்கிறதுனால அவரது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையலை. அவர் பெற்றோர் புத்திர சோகத்தில் ஈடுபட்டு அப்படியே இறந்துட்டார். தம்பிகளுக்கும் சரியாக பிரிஞ்சுட்டு சரியாக ஆட்சி பண்ணாத என்னுடைய நிலைய இந்த மாதிரி நிலைமையில் அவருக்கு வந்ததுனால அவருடைய வாழ்க்கை பாதிப்பு. அதுக்கு என்ன பண்ணார்னா, திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வர் கோயிலில் போய் அங்கே நடக்கிற காலசக்தி தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணி அந்த சிவனுடைய ஆசி பெற்று அதுக்கப்புறம் தோஷ நிவர்த்தி பண்ணதுக்கப்புறம் தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது, குடும்பம் ஒற்றுமையாக சேர்ந்தது. இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆகவே நாம் எக்காரணத்தை கொண்டோம் ஒரு தோஷத்தையோ ஒரு கர்ம வினையோ இனி வருங்காலத்திலும் சரி நமது புத்தர்கள் காலத்திலும் சரி அவங்களுக்கு அந்த கர்ம வினையை டெபாசிட் செய்யக்கூட முடியாத அளவுக்கு அவர்களை நாம் திருத்த வேண்டும் என்று சொல்லி, வருகின்ற ஜோதிடர்களுக்கும் நாம் பல்வேறு பிரச்சனைகளை உள்ளடக்கி அவர்களுக்கும் வருகிற ஆண் ஜாதகருக்காகட்டும் பெண் ஜாதகமாகட்டும் பார்க்குற வருவங்களுக்கும் இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி கொடுத்து நல்லது கெட்டதெல்லாம் எல்லாருக்கும் மாமனார் மாமியாருக்கு அனுசரியாக நடந்துக்க, கணவர் சொல்ல கேட்டுக்க, அப்பா அம்மா பேச்சக்க கடைசி வரைக்கும் காப்பாற்றிக்கிங்க. மகளுக்கு பெற்றோர்களை வந்து முதியோரத்தில் விடாதீங்க, பெற்றோரை கடைசி வரைக்கும் காப்பாற்றுங்க.
அந்த காப்பாற்ற உங்கள் திருமண வாழ்க்கை நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான கவுன்சில் இந்த பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் நாம் அவர்களுக்கு சொல்லி அவருடைய வாழ்க்கை நல்வாழ்க்கை அமைய நாமளும் அதில் ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த பதிவினை நின்றோடு நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு பதிவிலே வேறு ஒரு முக்கியமான கான்செப்டில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அதிலிருந்து அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிடர், பாரம்பரிய ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் ஜோதிட ஆசிரியர் மற்றும் தாசில்தார் ஓய்வு, மோகனூர், நாமக்கல் மாவட்டம். என்னுடைய மொபைல் நம்பர் 99 528 26 126. என்னுடைய இந்த காணொலியை பார்ப்பவர்கள் தங்களுக்கு ஜாதகமாக இருந்தால் எனக்கு லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அத்தோடு பெல் பட்டனை தட்டி விட்ருங்க. அப்படி தட்டி விட்டிங்கன்னா என்னுடைய ஜோதிட கருத்துக்கள் அடிக்கடி உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். புது ஜோதிட கருத்துக்களை அவ்வப்போது நான் சொல்ல உங்களுக்கு கடமைப்பட்டுக்கிறேன் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பினை நல்கிய ஆணிலை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா சும்மா அப்படியே படன்னு எல்லாருமே ஜோதிட கருத்துக்களை நம்ம பேசணும். நம்ம கர்மாக்கள் 3, ராவணனுடைய இது எப்படி வந்துச்சு, என்ன பண்ணோம் போனோம் எல்லாம் சொல்லி எல்லாத்துக்கும் மேலே சிறப்பான ஒரு செய்தி எப்படிங்க, அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்குங்க, குழந்தை குட்டியை பார்த்துக்கங்க, அடுத்தவனும் புறம் பேசாதீங்க. எப்படிங்க, வரலாறு பெருமான் சொன்ன மாதிரி பார்த்தோம்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் சொன்ன மாதிரி நிறையா நம்மளை ஒழுக்க நெறி பண்ணணும். இந்த ஜோதிடம் அந்த ஜாதகம் இருக்குது நம்ம குடும்பத்தில், இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தில் கஷ்டப்படக்கூடிய ஜாதகம் கிரகங்களாம் ஏற்குமாறாக இருக்குது. அடுத்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் நம்ம இருக்கக்கூடிய நெறிமுறைகளையும் வச்சு அடுத்து நம்ம சங்கதிக்கு வரக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் சிறப்பாக அமையும்னு சொல்லி மிக அற்புதமான முறையில் ஐயா சொன்னதுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஐயாவினுடைய வாருங்கள் வருவோம் மற்றும் பல்வேறு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஐயாவினுடைய சிறப்புகளை கேட்குமாறு கரூர் ஸ்ரீ மகாவிஷ் வாருங்கள் வருவோம் குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கங்க ஐயா.